ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசலாடி. எனக்கு புடிச்சிருக்குது. எனக்கு புடிச்சத குடுக்கலாம் என்ன எதுக்கு படைக்கணும்? அப்படின்ற கேள்வி ஆண்டவர பார்த்து கேட்கிற லெவலுக்கு இன்னைக்கு அநேக வாலிபர்கள் நம்ம எழும்பிட்டோம். பிரதர், சிஸ்டர் நான் ஒரு தெளிவான விஷயத்த சொல்றேங்க. உங்களுக்கு புடிச்சதெல்லாம் அவருக்கும் குடுக்கணும்னு ஆசை தான். ஏன் அவர் அத குடுக்கல அப்படின்னா, அது கிடைச்சதுன்னா அழிஞ்சு போயிடுவோங்க. உங்கள குறிச்ச திட்டம் ரொம்ப பெருசுங்க. இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகள் அப்படிதான் ஆயிடுச்சு. இன்னைக்கு நெறைய பேர் ஆண்டவர விட்டு விலகி போனதுக்கு காரணம், கிஸ்ஸின் பையன் தானே, கிஸ்ஸின் பொண்ணு தானே, லவ் பண்ணா என்ன குடுக்க மாட்டீங்களா? எது எது எப்ப தரணும், எந்த நேரத்தில தரணுன்றது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதர். ரொம்ப நல்லா தெரியும். புரிஞ்சுக்கோங்களேன். நான் ஒரு வார்த்தைக்குள்ள போயிட்டு மீதியான காரியங்கள சொல்றேன். உங்களுக்கு புடிச்சத அவரு குடுக்கக்கூடாதுன்னுலாம் இல்ல. தரமான நேரத்தில குடுப்பாரு. வார்த்தைக்குள்ள போறேன் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. என்னங்க? அப்ப எதுக்குங்க? அப்ப கல்யாணமே பண்ணக்கூடாதா? ஏற்ற நேரம் வரும்பொழுது, அவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறதுனால, உங்களுக்கு அன்பான, நேசமான ஒரு நேசகுமாரனை, நேசகுமாரத்தையும் உங்களுக்கு தருவார். அதுவரைக்கும் நீங்க அவர் மேல மட்டும் தான் நேசகுமாரனாய், அவர மட்டும் தான் நேசிக்கணும். அதான் உண்மை. ரொம்ப ஜெலஸா இருக்காரே! எஸ் ஆக்சுவலி. ஏன்னா உங்கள குறிச்சு ஒரு பிளானோட தானே கொண்டு வந்திருக்காரு. அந்த பிளான மிஸ் பண்றதுக்கு பிசாசு வேற ஒரு ஜோக் பண்ணுகிறான். அந்த ஜோக்ல மாட்டி நீங்க வீக் ஆகக்கூடாதுன்னு உங்கள பலப்படுத்துறதுக்கு தான் வார்த்தையில அவர் உங்கள ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திட்டு இருக்காரு. அப்படிதான் நானும் வீக்கா இருந்தேன். பட் நவ் ஐ அம் ஸ்ட்ராங். நாட் ஒன்லி பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி. த வேர்ட் ஆஃப் காட் பில்ட் மீ. ஹி வாண்ட் டு பில்ட் யூ டூ. தட்ஸ் வை ஐ அம் டாக்கிங் டுடே. இன்னைக்கு அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கேன். புரியுதா பிரதர், சிஸ்டர்? அன்பு தேவன் மேல மாத்திரம் இருக்கட்டும். ஓகே, கேட்டதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டம், அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற ஒரு சில காரியங்கள் ரொம்ப மேன்மையானது. உங்கள விட்டு என்னைக்குமே போகாதுங்க. என்னைக்குமே போகாது. ஓகே, நீங்களா தேடி போறது உங்கள விட்டு போயிடும். பாதியிலே சொல்லுவாங்கல்ல, பாதியிலே போயிட்டியே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஃபியூச்சர்ல. ஆண்டவர் சொன்னாரே கேட்கலையே, இந்த பையன் கூட சொன்னானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படிதான் போயிடுறோம் பிரிச்சு. உண்மையான அன்பை விட்டு உலக அன்பை நோக்கி போறதுனால தான் உலக அன்பை தேடாதீங்கன்னு ஆண்டவர் வசனத்தில் அழகா சொல்லியிருக்காரு. உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசியிருக்காரு. அவரை தேடுங்க. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நீங்கள் நேசிக்கிற ஒரு சில காரியங்கள் உங்களை தேடி வர அவர் அதிக வழி செய்வார். ஓகே, போகிற வழியில் பாதியில் திரும்பி லெஃப்ட் ரைட் வாங்கிடாதீங்க. அவரை பிடிச்சிப்பாங்க. திரும்பியும் சொல்கிறேன். ஓகே, ஏன் சொல்கிறேன்னு தெரியல. ஆவியானவர்களை ஏவப்பட்டு சொல்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் ஓகேன்னு வராங்க, 2 நாளைக்கு அப்புறம் திரும்பி விழுந்துறாங்க. நோ, உயிர்ந்தாலும் ஏந்தாலும் அவரை பிடிச்சின்னு ஓடுங்க. ஓகே, ஒரு குட்டி ஜாம் பண்ணிட்டா அன்பின் தகப்பனே, இந்த சிஸ்டர் இந்த பிரதர் உங்களை நேசிக்கும்படியாக மாற்றுங்க. உலக காரியத்தை நேசிக்காதபடி உலக அன்பை தேடி அலையிற இவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பையும் தூக்கி போட்டு உண்மை நோக்கி ஓட பின்னாடி வர ஆண்டவர். உங்கள் பின்னாடி நீங்கள் வச்சிருக்க திட்டத்தையும் அப்போ நீங்கள் வச்சிருக்க நோக்கத்தையும் நோக்கி ஓடி அதை சுதந்திரிச்சு கொள்ள அந்த உண்மையான அன்பை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க உண்மையுடைய கருத்தில் உட்காந்து உண்மை நேசிக்க தேவன் கிருபை செய்யுங்க, பலப்படுத்திக் கொள்ளட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதர், சிஸ்டர் கவலைப்படாதீங்க. ஓகே, அவர் உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறார். இஸ் லவ்ஸ் யூ. ஜஸ்ட் கமெண்ட்டில் ஒரு ஐ லவ் யூன்னு போட்டு ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு போட்டு போங்க. ஐ லவ் யூன்னு மொட்டையாக போடாதீங்க. போட்டு ஜாலியாக ஓடுங்க. அவர் பார்த்துப்பார். நேசிக்கிறார் பிரதர். காட் பிளஸ் யூ.